மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மஹால் எங்கே இருக்குன்னு தெரியும். பட் வந்து நிறைய பேர் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. ஏன்னா மதுரையில் இருந்துக்கிட்டே மதுரையோட சிறப்பு வந்து தெரியாமல் நிறைய பேர் இருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமலை நாயக்கர் மஹால் தான் பார்க்க போகிறோம். அந்த திருமலை நாயக்கர் மஹால் வெளியே எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு சின்ன மணிக்குண்டு மாதிரி இருக்குது. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. பட் வந்து டைம் ஓடுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே அழகான ஒரு குருவி மாதிரி, குருவியாக என்ன பறவைன்னு தெரியல, அழகாக உட்காந்துருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே திருமலை நாயக்கர் மஹால் அரண்மனைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோடனே அந்த தூணை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய மஹாலாக இருந்துச்சுங்க இந்த அரண்மனை. இந்த அரண்மனை வந்து எப்போ கட்டினாங்க தெரியுமா? 1636 வந்து திருமலை நாயக்கர் சொல்கிறவரால் கட்டுவிக்கப்பட்டது. இது வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இதோட கட்டிட கலைஞர் வந்து இந்தோ சரசனிக் பாணி கட்டிட கடையில் வந்து இந்த மஹாலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அரண்மனையை. அது மட்டும் கிடையாது, உள்ளே வந்து நிறைய முதுமக்கள் தாலி வந்து வச்சுருக்காங்க. வந்து உள்ளே தனியாக ஒரு ரூமில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வேலை செய்கிறதுக்காட்டி. பட் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி முதுமக்கள் தாலி வந்து வச்சுருக்காங்க. வருஷத்தோட நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குற அரண்மனை வந்து 4ல் 1 பங்கு மட்டும்தாங்க இருக்குது. இந்த அரண்மனையை வந்து எப்போ புதுப்பிச்சாங்கன்னா 1872ஆம் ஆண்டு இந்த அரண்மனையை வந்து திரும்ப வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அரண்மனையுடைய நீட்சியாக வந்து 10 தூண் பகுதி இருந்துச்சு. அப்போனா பாருங்க எவ்வளோ தூரம் வர இந்த அரண்மனை இருந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். இந்த மஹாலோட உயரம்னு பார்த்தா 58 அடி உயரம் வந்து இருக்குங்க. அந்த அளவு வந்து உயரமாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு தூண் பார்த்தா தூணில் பாருங்க அழகாக வந்து ட்ரா பண்ணி அதை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து தூண் வந்து எத்தனை தூண் இருக்குன்னு எண்ணி பார்த்தா 248 தூண் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அது கூரையில் வந்து என்னென்ன சிலை இருக்குன்னா விஷ்ணு சிவன் பற்றிய புராண காட்சிகள் வந்து ஓவியமாக சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அரண்மனையில் வந்து 2 முக்கிய பகுதிகள் வந்து இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒன்று வந்து சொர்க்கவாசல் பகுதின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அரங்க விலாச பகுதின்னு சொல்லுவாங்க. சொர்க்க விலாசம் தான் வந்து மன்னரின் வசிப்பிடமாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அரங்க விலாசம் வந்து அவரது தம்பியான முத்தியாலு நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்திருக்கு. தமிழக மக்கள் மறவாது நினைக்குமாறு மதுரை உலா நகரமாகவும் கலைநகரமாகவும் மாற்றியமைச்சவர் நம்ம திருமலை நாயக்கர். அவர் வந்து கட்டிடக்கலை மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டார். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய கோயில்கள் எல்லாம் திருத்தி அதை வந்து புதுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, திருமலை நாயக்கர் மஹால் நாளைக்கு கூட அரண்மனையே திருமலை நாயக்கர் 1636 கட்டுப்பிடிக்கப்பட்டது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, புது மண்டபத்தையும் இவர் வந்து கட்டி முடிச்சாரு. இவரால் துவங்கப்பட்ட ராயகோபுரம் கட்டிட பணி முற்றுப்பெறாமலே உள்ளது. மன்னர் திருமலை நாயக்கரின் பேரை வந்து என்ன பண்ணியிருக்காரா, இந்த அரண்மனையை வந்து பெரிய அளவில் வந்து இடித்து அதன் சிக்கலான வடிவமைப்பை வந்து சிதைச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்சிராப்பள்ளியில் தனக்கென ஒரு இடத்தை வந்து கட்டுவதற்காக இந்த அரண்மனையிலிருந்து விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் நேர்த்தியான மர வேறுபாடுகளை அகற்றினார். இதெல்லாம் பண்ணால் கூட நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அமைக்கணும்னு சொல்லி அந்த பேரனோட கனவு வந்து நிறைவேறாமே போயிடுச்சு. அப்போது அரண்மனையில் வந்து சில பகுதிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இந்த அற்புதமான அரண்மனையில் வந்து பெரும்பாலான பகுதிகள் வந்து பல்வேறு ஆட்சி காலகட்டத்தில் வந்து சிதைஞ்சு போச்சு. இந்த அரண்மனை வந்து இலை செங்கல் வேலைகளால் கட்டப்பட்டது. அதே நேரத்தில் வந்து அரண்மனையின் பளபளப்பான அமைப்பு சுண்ணாம்பு மற்றும் முட்டையின் வெள்ளை கருவின் கலவையான சுண்ணம் பயன்பாட்டிலிருந்து வந்தது. இந்த வீடியோ வந்து நான் எங்கே எடுத்தேன்னா புது மண்டபத்தில் எடுத்தேன். ஸோ புது மண்டபத்தை வந்து அவர் கட்டினால அவர் சிலையை வச்சு அது பின்னாடி வந்து அவருடைய மனைவிமார்கள்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ரீசெண்டாக புது மண்டபத்துக்கு இது வந்து பழைய திருமலை நாயக்கர் மஹாலுடைய தோற்றம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியுது. நிறைய பேர் போய் பாருங்கள். ஆனால் வந்து அரசு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்து வந்து அதை வந்து நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. பட் இப்போ என்ன செய்கிறோம், நம்ம போய் உட்காந்து தூணில் வந்து கிறுக்கி வைக்கிறோம், நம்ம பேரை போய் கிறுக்கி வைக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறோம், 2 பேராக ஜோடியாக போய் உட்காந்து பேசுறதுக்கு இடம் இல்லையாங்க, இந்த இடத்துல போய் உட்காந்து பேசியங்க, அதோட புனிதத்தை கெடுக்குறீங்க. எதையுமே வந்து அழிக்கிறது ஈஸிங்க, உருவாக்க தான் கஷ்டம். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்ம மதுரையில் வந்து இப்படி ஒரு மஹால் அரண்மனை இருக்குது, நம்மளுக்கு தாங்க பெருமை. நம்ம மதுரை வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பெருமைப்படுறாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோங்க, அதுவே நம்மளுக்கு போதுங்க.